பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அனைவருக்கும் வணக்கம். புனிதமான இந்த மார்கழி மாதத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியார்களான ஆழ்வார்களை பற்றி பேசுவது பெரும் பேறு. அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆழ்வார்கள் என்ற தமிழ் சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டு. ஆனால் பொதுவாக நாம் பார்ப்பது இறைவனிடம் ஆழ்ந்து ஈடுபடுபவர்கள், இறைவனுடைய பக்தியில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் என்ற பொருள். ஆனால் பண்டை காலத்திலிருந்து இந்த ஆழ்வார் என்ற சொல் பல விதங்களாக கையாளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். இறைவனுக்கே ஆழ்வார் என்ற பெயரை பல கல்வெட்டுகள் சூட்டியிருக்கின்றன. திரு அயோத்தி ஆழ்வார் என்று ராமபிரானை பல கல்வெட்டுகள் பேசுகின்றன. கிருஷ்ணனை வெண்ணெய் கூத்தாழ்வார் என்று திருமுக்கூடல் போன்ற பல கல்வெட்டுகளில் கிருஷ்ணனை பற்றி பேசும்போது அந்த சொல் வருகிறது. அதே போல பூதத்தாழ்வார், 12 ஆழ்வார்களில் ஒருவரான பூதத்தாழ்வாரை பற்றி திரு அத்தியூர் ஆழ்வாரை பாடிய அருளின பூதத்தாழ்வார் என்று அத்தியூரனையும் ஆழ்வார், அவரை பாடிய பூதத்தாழ்வாரையும் ஆழ்வார் என்று ஒரு கல்வெட்டு சொல்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஆழ்வார் பரந்தகன் குந்தவை பிராட்டியார், ராஜராஜனுடைய தமக்கைக்கு ஆழ்வார் என்று ஒரு பெயர். அதே போல் குலோத்துங்க சோழன் மகளார் அம்மங்கை ஆழ்வார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அடியவர்களுக்கும் ஆண்டவனுக்கும் ஆழ்வார்கள் என்று வந்தாலும் பின்னாளில் வைணவ அடியார்களையே ஆழ்வார்கள் என்று குறிக்கும் ஒரு மரபு வந்தது. சில கல்வெட்டுகளில் சிவனுக்கும் கூட ஆழ்வார் என்று பெயர் இருக்கிறது. ஆனால் பின்னாளில் வைணவ அடியார்களை குறிப்பதற்காக இந்த ஆழ்வார் என்ற பெயரை நாம் சொல்கிறோம். இந்த ஆழ்வார்களிலும் குறிப்பாக இறைவனையே பாடி பணிந்த 12 பேரை ஆழ்வார் என்று நாம் சொல்லி வருகிறோம் தற்கால மரபுப்படி. இந்த ஆழ்வார்களுடைய சரித்திரம் பண்டை காலத்திலே கருட வாகன பண்டிதரால் திவ்யசூரி சரிதம் என்று வடமொழியால் இயற்றப்பட்டது. அதற்கு பிறகு பின்பழகிய பெருமாள் ஜீயரால் மடிப்பிரவாள நடையிலே 6000 படி குரு பரம்பரையாக எழுதப்பட்டது. அதற்கு பின்னால் பல நூல்களில், குரு பரம்பரை நூல்களில், பிரபந்தங்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு விஷயத்தை நான் மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த குரு பரம்பரை நூல்களிலே ஆழ்வார்களின் காலம் என்று வரும்போது அது துவாபர யுகம், துவாபர யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் இடையிலே, கலியுகத்தின் ஆரம்பத்திலே என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வரலாற்று ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் பார்க்கும்போது ஆழ்வார்களுடைய காலம் சங்க காலத்திற்கு பிறகு வருகிறது. இதனால் ஏதோ குரு பரம்பரை தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. எந்தெந்த சம்பிரதாயத்திலே நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அதை பின்பற்றி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இங்கே நான் பேசப்போவது வரலாற்று இலக்கிய ரீதியாக. அதனால் குரு பரம்பரை சொல்வது தவறு என்று இல்லை என்பதை மிக தெளிவாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆழ்வார்களை பற்றி பல பாடல்கள் அவர்களுடைய வரிசையை பற்றி உண்டு. அதிலிருந்து ஒரு பாடலை இங்கே நான் பேச விரும்புகிறேன். அவர்களுடைய வரிசை கிரமமாக பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ் மழிசை ஐயன் அருள்மாறன், சேரலர்கோன், துய்யபட்டநாதன், அன்பர் தாழ் தூளி, நற்பாணன், நல்கலியன், ஈதிவர் தோற்ற தடைவாம் இங்கு என்று 10 ஆழ்வார்களை பற்றி வரிசை கிரமமாக இந்த பாசுரம் விளக்குகிறது. இது ஸ்ரீ மணவாள முனிகள் அருளிய உபதேச ரத்ன மாலையிலிருந்து எடுக்கப்பட்டது. இதோடு பெரியாழ்வாருடைய மகளான கோதை பிராட்டியான ஆண்டாளையும் நம்மாழ்வாருடையே சேர்ந்து பயணித்த மதுரகவி ஆழ்வாரையும் சேர்த்து 12 ஆழ்வார்கள் என்பதாக சம்பிரதாயம். இப்படி வாழ்ந்த ஆழ்வார்கள் நாராயணனுடைய பக்தியில் திளைத்து பக்தி சுவை நிரம்பிய பாசுரங்களை தந்தாலும் அந்த பக்தியோடு அந்த பாசுரங்களில் தமிழ்ச்சுவையும் மிகவும் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நேற்று பேராசிரியர் ரகுராமன் சொன்ன போல தமிழ் யாப்பு முறைகளை மீண்டும் அதிக அளவிலே கையாண்டவர்கள் நம்முடைய ஆழ்வார்கள். சந்தம், விருத்தம், மடல்
இதெல்லாம் சங்க காலத்தில் இருந்தது. அதை மீண்டும் மீட்டெடுத்து தந்தவர்கள் அந்தாதி. இப்படி பல யாப்பு வகைகளை தமிழ்ச்சுவையை நமக்கு அளித்தவர்கள் ஆழ்வார்கள். ஆகவே பக்தி, தமிழ்ச்சுவை, அதோடு தத்துவ சாரங்கள். வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய உரைகளை பார்த்தோமானால் மேலெழுக்கான உரை இல்லாமல் அதனுடைய ஆழ்ந்த தத்துவத்தையும் நமக்கு அவர்கள் தந்தருளியிருக்கிறார்கள். அப்படி தத்துவ ரீதியாக, வரலாற்று ரீதியாக பல வரலாற்று சம்பவங்களை ஆழ்வார்கள் பதித்து நமக்கு தந்திருக்கிறார்கள். அதிலிருந்து வரலாற்று ரீதியாக நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி பல்வேறு விதமாக நமக்கு அருளி செய்த ஆழ்வார்களுடைய திவ்ய சரித்திரத்தை இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக முதலாழ்வார்கள். இவர்களை ஏன் முதல் ஆழ்வார்கள் என்று கூட்டாக சொல்கிறோம் என்றால், அவர்கள் மூவரும் அடுத்தடுத்து நாளிலே அவதரித்தவர்கள். ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே பொய்கை ஆழ்வாரும், அதற்கு அடுத்த நாளான அவிட்ட நட்சத்திரத்திலே பூதத்தாழ்வாரும், சதய நட்சத்திரத்திலே பேயாழ்வாரும் அவதரித்ததாக பரம்பரை சொல்கிறது. இந்த மூவர் உடைய அவதார தலங்களாக காஞ்சிபுரத்திலே பொய்கை ஆழ்வாரும், கடல் மல்லையிலே பூதத்தாழ்வாரும், இந்த சென்னையில் உள்ள மயிலாப்பூரிலே பேயாழ்வாரும் அவதரித்தனர். இந்த மூவரும் அயோனிஜர்களாக, அதாவது ஒரு தாயின் வயிற்றில் பிறக்காதவர்களாக அவதரித்தனர் என்றும் குரு பரம்பரை நமக்கு தெரிவிக்கிறது. இப்படி அவதரித்த மூவரும் தமிழ்ச்சுவையில் ஆழ்ந்து கவிகள் பாடி நாராயணனை பாடி துயித்தனர். அவர்கள் பாடியது முதல் 3 திருவந்தாதிகள். முதல் திருவந்தாதியை பொய்கை ஆழ்வாரும், இரண்டாவது திருவந்தாதியை பூதத்தாழ்வாரும், மூன்றாவது திருவந்தாதியை பேயாழ்வாரும் பாடி அருளினார்கள். இவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி இங்கே பேச விரும்புகிறேன். அதாவது, ஒரு நாள் திருக்கோவிலூருக்கு பொய்கை ஆழ்வார் சென்றிருந்தார். நல்ல மழை, இருட்டு, ராத்திரி வேளை. சரி, மழைக்கு ஒதுங்கலாம் என்று ஒரு வீட்டினுடைய இடைக்கழிக்கு சென்றார். ரேழி என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, வரண்டா. அந்த இடத்திலே அவர் மழைக்கு ஒதுங்கினார். அந்த வீட்டுக்காரர்கள் உள்ளே பூட்டியிருந்தாலும் இந்த மாதிரி இடங்களை யாராவது மழைக்கு ஒதுங்கி வந்தால் அவர்கள் தங்கட்டும் என்று வைத்திருந்தார்கள். ராத்திரி வேளையாதலால் சிறிது கண்ணையறலாம் என்று படுத்தார். அப்பொழுது அந்த கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தார். அங்கே பூதத்தாழ்வார் வந்தார். பூதத்தாழ்வாரை பார்த்து இவருக்கு ரொம்ப சந்தோஷம். வைணவ அடியார் ஒருவர் வந்திருக்கிறார் என்று அவரை கூப்பிட்டார். உள்ளே ஒருவர் படுக்க இடம் இருந்தது. இருவராக இருப்பதால் உட்காரத்தான் இடம் இருந்தது. ஆகவே இருவரும் உட்கார்ந்து நாராயணனுடைய கல்யாண குணங்களை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மீண்டும் ஒரு முறை கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தால் அங்கே பேயாழ்வார் வந்திருக்கிறார். இப்போ உள்ளே ஒருத்தர் படுப்பதற்கு, 2 பேர் உட்கார்றதுக்கு, 3வது பேர் வந்ததால் நிற்கத்தான் முடியும். ஆக 3 பேரும் அந்த குறுகிய இடத்தில் நின்று மீண்டும் பெருமாளுடைய விசேஷங்களை பேச ஆரம்பித்தார்கள். கும்மிருட்டு. திடீரென்று 4வதாக ஒரு ஆள் வந்து நெருக்குகிறாரங்க. கதவை திறக்கவே இல்லையே, இன்னொருவர் எப்படி இங்கே வந்தார் என்று அவர்களுக்கு ஆச்சரியம். அவர் யார் என்று பார்க்க வேண்டும். ஆகவே விளக்கை ஏற்ற நினைத்தார்கள். அந்த இருட்டிலே அவர்களுக்கு விளக்கு இல்லை, மெழுகுவர்த்தி இல்லை, தீப்பெட்டி இல்லை. ஆகவே எப்படி விளக்கை ஏற்றுவது? பாட்டாலே விளக்கை ஏற்றலாம் என்று பொய்கை ஆழ்வார் எடுக்கிறார். வையம் தகழியா வரகடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்கவே என்று. அதாவது, இந்த உலகத்தையே ஒரு விளக்குக்கு உண்டான பாத்திரமாக வைத்து, கடலை நெய்யாக வைத்து, கதிரவனையே விளக்காக வைத்து ஒரு விளக்கை ஏற்றினேன் நாராயணனுக்காக என்று பாடுகிறார் பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வார் பாடுகிறார், அன்பே தகழியாக ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். பொய்கை ஆழ்வார் டான்ஜிபிள் வச்சு பாடினார், அதாவது உலகம், கடல் இதை வெற்று. பூதத்தாழ்வார் இன்டான்ஜிபிளாக அன்பையே தன்னுடைய விளக்கினுடைய பாத்திரமாக வைத்து அதில் ஆர்வத்தை நெய்யாக ஊற்றி சிந்தையை இடுதிரியாக வைத்து விளக்கு ஏற்றினேன் என்று பாடினார். இப்படி இருவர் பாடியதும் அந்த விளக்கு எரிந்து அறையில் ஒளி பரவியது. 4வதாக வந்தது ஸ்ரீமன் நாராயணனே என்று அவர்கள் கண்டுகொண்டு மகிழ்ந்தார்கள். நாராயணனை கண்ட மகிழ்ச்சியிலே பேயாழ்வார் பாடுகிறார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் சிறுக்கிளரும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இன்று என்று நாராயணனுடைய அந்த உருவத்தை பார்த்து பேயாழ்வார் பாடினார்.
நாராயணன் இவர்களுக்கு அருள் புரிந்து மறைந்தான். அதன் பின் பல இடங்களுக்கு சென்று யாத்திரைகள் செய்து நாராயணனுடைய பாடல்களை பாடி நெடுங்காலம் இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று பரம்பரை போகிறது. இப்பொழுது இவர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால், இவர்கள் முதலாழ்வார்கள், ஆகவே மூத்தவர்கள், பண்டை காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய காலத்தை பற்றி மிக தெளிவாக வரையறுக்கக்கூடிய தகவல்கள் இல்லை. இருந்தாலும் ஓரளவிற்கு இந்த சில இலக்கிய சான்றுகளை வைத்து பெரியவர்கள் இவர்களுடைய காலத்தை கணித்திருக்கிறார்கள். யாப்பெருங்கலம் என்று ஒரு நூல் உண்டு. யாப்பு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய நூல் சமண முனிவரான அமிர்தசாகரர் இயற்றியது. அதற்கு விருத்தியுரை என்றால் அதை விரிவாக உரை செய்வது. அந்த விருத்தியுரையை செய்தவர் குணசாகரர், அதாவது அமிர்தசாகரருடைய சீடர் என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கு மிக தெளிவான ஆதாரம் இல்லை. அந்த விருத்தியுரை ஆரிடச் செய்யுள் என்ற ஒரு செய்யுள் வகையை பற்றி குறிப்பிடுகிறது. அதை பற்றி பேசப்போனால் இது தமிழ் இலக்கண வகுப்பாகிவிடும். ஆகவே அதை ஒதுக்கிவிட்டு இந்த ஆரிடச் செய்யுள் என்பது ஒரு செய்யுளினுடைய முழு வார்த்தையையும் தராமல் முற்றுப்பெறாமல் விட்டுவிடுவது என்பது மட்டும் சொல்லி அமைகிறேன். அந்த ஆரிடச் செய்யுளை பாட வல்லவர்கள் முக்காலமும் உணர்ந்த இருடிகள் என்று இந்த விருத்தியக்காரர் எழுதி செல்கிறார். அந்த இருடிகள் யாவர் என்ற பேச்சுக்கு பொய்கையார், பூதத்தார், காரைக்கால் பேயார், மூலர், குடமூக்கிற் பகவர் என்ற புலவர்களை பற்றி சொல்லி வருகிறார். அதற்கான மேற்கோள்களையும் அந்த விருத்தியுரையில் அவர் கொடுத்திருக்கிறார். இதில் சொன்னபடி பொய்கையார், பூதத்தார் என்பவர் நம்முடைய பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும். காரைக்கால் பேயார் என்பவர் காரைக்கால் அம்மையார். மூலர் திருமூலர். இந்த இவர் எடுத்துக்காட்டிய அந்த மூலருடைய செய்யுள் திருமந்திரத்திலும் வந்திருக்கிறது, 204வது செய்யுளாக. ஆக இவர்கள் எல்லாம் சமகாலத்தவர்கள் என்பதை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 5-6ஆம் நூற்றாண்டு வாக்கில் இவர்கள் அனைவரும் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. குடமூக்கிற் பகவர் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் பின்னால். இந்த பொய்கையார் என்பவர்தான் தமிழ் புலவரா என்று பார்த்தால், பின்னாளிலே ஒட்டக்கூத்தர் மூவருலா என்று ஒரு நூலை எழுதினார். விக்கிரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன் ஆகிய 3 பேருக்கும் ஆசானாக இருந்த ஒட்டக்கூத்தர் அந்த மூவரையும் பற்றி உலா பாடியிருக்கிறார். அந்த உலாவிலே, விக்கிரம சோழன் உலாவிலே சொல்லும்போது, மேதக்க பொய்கை கவிகொண்டு வில்லவனை பாதத் தலைவிட்ட பார்த்திபனும் என்று கோச்செங்கடானனை பற்றி பாடுகிறார். கோச்செங்கட் சோழனை பற்றி. அப்படி என்றால் என்ன என்றால், கோச்செங்கடானுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கும் நடுவே ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போரிலே சோழன் வெற்றி பெற்று கணைக்கால் இரும்புரையை சிறைப்பிடித்து அவனை சங்கிலியால் கட்டி வைத்து விட்டான். இதை கேட்ட இந்த பொய்கையார் என்ற புலவர் களவழி 40, 11 கீழ் கணக்கு நூல்களில் ஒன்றான களவழி 40 என்ற நூலை பாடி சோழனிடம் சென்று சேரனை விடுவிக்க சொன்னார். அதனால் சேரன் விடுவித்தான் என்பது வரலாறு. அப்படி விடுவித்த அந்த சோழன் கோச்செங்கனானை அந்த மாதிரி செய்ய சொன்னவர் பொய்கை ஆழ்வார் என்று ஒட்டக்கூத்தர் சொல்லி செல்கிறார். அதற்காக ராஜராஜ சோழன் உலாவிலே மிக தெளிவாக அதை யார் என்று சொல்கிறார். சொல்மாலை நல்லவன் பொய்கை களவழி 40 வெல்லவன் கால் தலையை விட்டகோன் என்று சொல்கிறார். இதில் என்ன என்று பார்த்தால், பொய்கைக்கு அவர் கொடுக்கின்ற அடைமொழி சொல்மாலை நல்லவன். இந்த சொல்மாலை நம்ம எங்கே பார்த்தோம்? சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை என்று அவருடைய முதல் திருவந்தாதியினுடைய முதல் பாடலிலே அவர் பாடுகிறார். அந்த சொல்மாலையை எடுத்துக்கொண்டு ஒட்டக்கூத்தர் பின்னாலே இங்கே சொல்கிறார். இது ஒரு ஆதாரம். அதைப்போல பேராசிரியர் நச்சினார்க்கினியார் ஆகியவர் செய்த உரைகளிலும் பொய்கையார் முதலிய அந்தாதி செய்யுள்கள் என்று இவர்களுடைய அந்தாதி செய்யுள்களை அவர்கள் மேற்கோள் காட்டி செல்கிறார். ஆகவே இந்த பொய்கையார் என்ற புலவர், பூதத்தார் என்ற புலவர், இவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட அந்த களப்பிரர் ஆட்சி காலத்தினுடைய இறுதி காலத்தில் பக்தி இயக்கம் தோன்றுவதற்கு சற்று முன்னால் வாழ்ந்தவர்கள் என்பதை நாம் அனுமானிக்கலாம். இதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த காலத்திலே பெரும் சமய பூசல்கள் நடக்கவில்லை. இந்த சமண, சைவ, வைணவ சம்பிரதாயங்களுக்கு நடுவேயான சண்டைகள் அப்பொழுது இல்லை என்பதை நாம் இந்த முதல் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலாலே தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, அரியும் அரணும் ஒன்றே என்று போற்றும் இந்த பாசுரம் பொந்திகழும் மேனி புரிசடையும் புண்ணியனும் நின்று உலகம் தாய நெடுமாலும் என்றும் இருவர் அங்கத்தான்
திரிவரேனும் ஒருவன் ஒருவர் அங்கத்து என்றும் உளன் என்று பொய்யாழ்வார் பேசுகிறார். 2 பேரும் உடலால் வேறு வேறு என்றாலும் ஒருவர்தான் என்ற ஒரு கருத்தை இங்கே பொய்கையார் பதிவு செய்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவருடைய காலம் 5-6ஆம் நூற்றாண்டு என்பது நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக நாம் திருமழிசை பிரானை பற்றி பார்ப்போம். இவர் பிறந்தது தை மாதம் மக நட்சத்திரம். சென்னைக்கு அருகில் உள்ள திருமழிசை, இப்பொழுது சென்னையிலே இருக்கின்ற திருமழிசையிலே பிறந்தவர் திருமழிசை ஆழ்வார். இவர் பிறந்தது ஒரு பிண்ட ரூபத்திலே பார்கவ முனிவருக்கு மகனாக பிறந்தார். பின்னால் அது குழந்தையாயிற்று. அதை திருவாளர் என்ற ஒருவர் வளர்த்தார். பல சமயங்களிலும் அந்த ஆழ்ந்த கருத்தை படித்துவிட்டு நாராயணனே முழுமுதற் கடவுள் என்று கடைசியில் தெளிந்தவர் திருமழிசை ஆழ்வார். சில பேர் சிவவாக்கியர் என்ற சித்தர்தான் பின்னாளில் திருமழிசை ஆழ்வாராக ஆனார் என்று சொல்வார்கள். அது ஆராய்ச்சிக்குரியது. நாம் அதை தெளிவாக பின்னால் பார்க்கலாம். அப்படி நாராயணன் தான் முழுமுதற் கடவுள் என்று தெரிந்து கொண்டு திருவல்லிக்கேணி வந்து அங்கே தங்கியிருந்தார், தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது 3 முதலாழ்வார்களும் இவரை சந்தித்தார்கள், வயது முதிர்ந்த நிலையில் என்று குரு பரம்பரை சொல்கிறது. இது அவருடைய காலம் என்ன என்பதை கணிக்க ஓரளவில் உதவும். இவர் பாடிய பிரபந்தங்கள் நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம். திருவல்லிக்கேணியிலிருந்து பின்னால் காஞ்சிபுரத்தில் திருவக்காவில் வந்து இவர் தங்கியிருந்த போது அவருக்கு கணிகண்ணன் என்ற ஒரு சீடன் இருந்தான். அவர் மேல் இவருக்கு ரொம்ப பிரேமை. அந்த கணிகண்ணன் ஒரு வயதான மூதாட்டியை அன்பின் காரணமாக குமரியாக மாற்றினான் திருமழிசை பிரானுடைய அருளினால். அப்பொழுது அங்கே இருந்த பல்லவ மன்னனுக்கு இதை பார்த்தவுடன் தானும் இளவயதா ஆளாக ஆக வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது. அதனால் கணிகண்ணனை கூப்பிட்டு என்னையும் இளைஞனாக மாற்று என்று கேட்டானாம். அப்பொழுது கணிகண்ணன் அதை மறுத்துவிட கணிகண்ணனை நாடு கடத்தி விட்டான் அந்த பல்லவ மன்னன். இதை கேள்விப்பட்ட திருமழிசை பிரான், கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவன் யான் செல்கின்றேன், நீயும் உன் பைன்னாக பாய் சுருட்டிக்கொள். இவர் போனாலும் பரவாயில்ல, பெருமாளையும் நீயும் உன் பாயை சுருட்டின்னு வா அப்படி சொல்லி அந்த பெருமாளையும் கூட்டிக் கொண்டு போய்விட்டாராம். அதனால தான் அந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், யதோத்தகாரி என்று திருவக்காவில் உள்ள பெருமாளுக்கு பெயர். அதற்கு பிறகு அந்த பல்லவ மன்னன் இவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரை திருப்பி கொண்டு போனான் என்று அந்த சரித்திரம் சொல்லி செல்கிறது. யார் அந்த பல்லவ மன்னன் அப்படி என்று பார்த்தால், இவருடைய பாசுரத்திலே ஒரு பாட்டு, காப்பு மறந்தறியேன் கண்ணனே என்றிருப்பன் ஆப்பு அங்கு ஒழியவும் பல்லுயிர்க்கும் ஆக்கை கொடுத்து அளித்த கோனே குணப்பரனே உன்னை விடத்துணியார் மெய் தெளிந்தார் தாம். இதிலே கோனே குணபரனே என்று ஒரு சொல்லை போடுகிறார். பெருமாளுக்கு உரிய பல பெயர்கள் இருந்தாலும் இங்கே ஏன் இந்த விசேஷ சப்தத்தை அவர் சொல்ல வேண்டும் என்று பார்த்தால், அந்த பல்லவ மன்னன் மகேந்திரனுடைய பெயர் குணபரன் என்று பல கல்வெட்டுகளில் நாம் பார்க்கிறோம். இதை வைத்து பல ஆய்வாளர்கள் இவன் பல்லவ மன்னன் மகேந்திரவல்மனுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று கணிக்கிறார். அந்த காலத்திலே பல சமயப் போர்கள் நடந்தன என்பது நமக்கு தெரியும். மகேந்திர பல்லவனே சமண மதத்திலிருந்து சைவனாக மாற்றப்பட்டான். இப்படி பல சம்பிரதாயங்களுக்கு நடுவே நடந்த சண்டையை இவர் பல பாசுரங்களிலே பதிவு செய்திருக்கிறார். உதாரணமாக, அரியார் சமணர், அயர்த்தார் பௌத்தர், சிறியார் சிவப்பட்டார் செப்பில் வெறியாய மாயவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார் ஈனவரே ஆதலால் இன்று என்று மற்ற சம்பிரதாயங்களை கடுமையாக விமர்சனம் செய்தவர் திருமழிசை ஆழ்வார். அதன் பின் குடந்தைக்கு சென்று அங்கே நாராயணனை தியானம் செய்து பரமபதம் அடைந்தார் என்று வரலாறு செல்கிறது. இந்த நாம் பார்த்த யாப்பருங்கல விருத்தியுரையிலே குடமூக்கிற் பகவர் என்று ஒருவரை பார்த்தோம். அது திருமழிசை ஆழ்வார் என்று சொல்கிறார்கள். அதற்கான காரணம், அந்த விருத்தியுரையிலே இந்த குடமூக்கிற் பகவர் என்பவர் வாசுதேவனார் சிந்தம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அது திருச்சந்த விருத்தத்தை எழுதிய திருமழிசை பிரான். திருச்சந்த விருத்தம் வாசுதேவனான நாராயணனை பாடுகிறது. அந்த நாராயணனை பற்றி எழுதிய திருமழிசை ஆழ்வார் தான் இந்த குடமூக்கிற் பகவர் என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த மன்னவனுடைய காலம், முதலாழ்வார்கள் இவரை தரிசித்த விதம், இவற்றையெல்லாம் வைத்து 6-7 நூற்றாண்டுகளிலே திருமழிசை பிரான் வாழ்ந்திருக்கக்கூடும் என்று
கணிக்கிறார். அடுத்ததாக நாம் பார்ப்பது குலசேகர ஆழ்வார்.